வணக்கம். எட்டில் நடந்து பாருங்கள். எட்டில் நடந்து பாருங்கள், நோயில்லாமல் வாழலாம். காலையில் நடைப்பயிற்சி உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமான உடற்பயிற்சி. நடைப்பயிற்சியின் போது நாம் மூச்சு பயிற்சியும் இலகுவான யோகா உடற்பயிற்சி செய்தால் போதும். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நடைப்பயிற்சியின் போது உடன் வருபவர்களுடன் உரையாடி கொண்டும் செல்போனில் பேசிக்கொண்டும் நடக்கும் பழக்கம் அதிகமாக இருக்கிறது. அதனால் மன ஒருமைப்பாடும் சரியான மூச்சு பயிற்சியும் இல்லாமல் நடைப்பயிற்சியின் முழு பலனும் நமக்கு கிடைப்பதில்லை. நடைப்பயிற்சியில் சாதாரணமாக நேராக நடந்து செல்வதை விட 8 வடிவ நடைப்பயிற்சி மிகவும் சிறந்தது. உடல் நலனை அற்புதமாக செயல்படுத்துகிறது. அந்த காலத்திலேயே யோகிகளும் சித்தர்களும் இந்த நடைப்பயிற்சியை மிகவும் சிறந்ததாக கூறியுள்ளனர். இந்த 8 வடிவ நடைப்பயிற்சியை தினமும் குறைந்தது 15 முதல் 30 நிமிடங்கள் செய்து வந்தால் உடல் நலம் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். நாம் இந்த 8 வடிவத்தை நமது வாகனம் ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசென்ஸ் வாங்கும்போதுதான் நினைத்து பார்க்கிறோம். வாகனத்தை 8 வடிவத்தில் சரியாக ஓட்டினால் மட்டுமே நமக்கு வாகன ஓட்ட உரிமம் டிரைவிங் லைசென்ஸ் கிடைக்கிறது. ஆனால் நாம் இந்த 8 வடிவத்தில் தினமும் நடைப்பயிற்சி செய்தால் உடலுக்கு சக்தியும் ஆரோக்கியமும் கிடைக்கிறது. நாம் இந்த 8 வடிவ நடைப்பயிற்சியை எப்படி செய்வதால் அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்று பார்ப்போம். 8 வடிவ நடைப்பயிற்சி முறை. ஒரு அறையில் அல்லது வெட்டவெளியில் கிழக்கு மேற்காக கோடு வரைந்து 10 அடியில் வடக்கு தெற்காக 8 எண் எழுத வேண்டும். அதன் மேல் தொடர்ந்து 15 நிமிடம் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியும் பின் 15 நிமிடம் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் மாறி மாறி நடக்க வேண்டும். நடைப்பயிற்சியின் போது நிதானமாக மூச்சு பயிற்சியும் செய்ய வேண்டும். பயிற்சியின் முடிவில் உள்ளிழுக்கப்பட்ட முழு மூச்சு காற்றையும் உணரலாம். இடைப்பட்ட நேரத்தில் மார்பு சளியை தானாகவே வெளியே உமிழ்வதாலோ அல்லது கரைந்து இருப்பதையோ உணரலாம். நடைப்பயிற்சி முடிந்ததும் எளிமையான யோகா பயிற்சி செய்வது நல்லது. இந்த 8 நடைப்பயிற்சியின் போது நாம் இந்த 8 வரைந்துள்ள கோட்டையே மிகவும் கவனமுடன் பார்த்து கொண்டு நடப்பதால் நண்பர்களிடம் பேசிக்கொண்டு மொபைலில் பேசிக்கொண்டு செல்லும் வாய்ப்பு இல்லை. நடக்கும்போது நன்றாக கைகளை வீசி நடக்க வேண்டும். நடைப்பயிற்சி காலையிலும் மாலையிலும் உணவு சாப்பிடுவதற்கு முன் செய்ய வேண்டும். எம்டி ஸ்டமக். நமது கையின் உள்ளங்கை பாகத்திலும் காலின் உள்பாகத்திலும் நமது உடல் உறுப்புகளின் பிரதிபலிப்பு புள்ளிகள் இருக்கின்றன. நாம் நடக்கும்போது கால் பாதத்தில் ஏற்படும் அழுத்தத்தால் அந்த உறுப்புகள் அனைத்தும் நன்றாக செயல்படுகின்றன. அதனால் அந்த உறுப்புகளினால் ஏற்படும் நோய்கள் நீங்குகின்றன. நமது நோய்கள் அனைத்தும் நீங்கி நலம் பெறுகின்றோம். 8 வடிவ நடைப்பயிற்சி செய்வதால் ஏற்படும் நன்மைகள். குதிங்கால் முதல் உச்சந்தலை வரை பயன்பெறுகிறது. குளிர்ச்சியினால் ஏற்படும் தலைவலி மலச்சிக்கல் தீரும். உடலினுள் செல்லும் 5 கிலோ பிராணவாயுவால் உடல் சக்தி பெறுகிறது. குடலறக்க நோயும் இதனால் குணமாகும். இந்த நடைப்பயிற்சியின் போது உடல் உறுப்புகள் அனைத்தும் உதாரணமாக இடுப்பு கால்கள் வளைந்து கொடுக்கின்றன. இதனால் வெளி உறுப்புகளுக்கு உள் உறுப்புகளுக்கும் நல்ல செயல்திறனுடன் விளங்குகின்றது. இந்த நடைப்பயிற்சியின் முடிவில் சில தினங்களிலேயே வெகு நாட்களாக இருந்து வரும் மூச்சு விடுவதில் சிரமம், மூக்கில் அடைப்பு சரியாகி நன்றாக மூச்சு விட முடியும். இருமல் மற்றும் சைனஸ் நோய் நீங்கும். அதிகமாக ஆக்சிஜன் நடைப்பயிற்சியின் போது உள்ளே செல்வதால் நுரையீரலில் இருக்கும் சளி நீங்கும். உடல் சக்தியும் இருக்கும். செரிமான கோளாறுகள், தைராய்டு நோய், உடல் பருமன், கைகால் மூட்டு வலிகள் அனைத்தும் நீங்கும். இது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். 1 வருடம் தொடர்ந்து தினமும் இந்த நடைப்பயிற்சியை அரை மணி நேரம் செய்து வந்தால் சர்க்கரை நோய் தொந்தரவுகள் முழுமையாக நீங்கும். கண் பார்வை நன்றாக இருக்கும். இந்த 8 கோட்டையே பார்த்து கொண்டு நடப்பதால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும். இரத்த அழுத்த நோய் நீங்கும். காது கோளாறுகள் நீங்கும். தினமும் அரை மணி நேரம் இந்த நடைப்பயிற்சியை செய்து வந்தால் மூட்டு வலி, கால் பாத வெடிப்பு நீங்கும். வயதானவர்கள் மற்றவர்கள் உதவியுடன் நடப்பது நல்லது. தோள்பட்டை வலி, கழுத்து வலி, முதுகு வலி, கால் வலி,
கை கால் வாத நோய்கள், மன அழுத்தம், ஒற்றை தலைவலி, ஆஸ்மா, சைனஸ், மூலநோய், நரம்பு தளர்ச்சி, தூக்கமின்மை, இருதய நோய், சிறுநீரக நோய்கள் நீங்கும். தினமும் ஒழுங்காக இந்த நடைப்பயிற்சி செய்தால் வயதானவர்களும் இளைஞர்களாக ஆரோக்கியத்துடன் இருக்கலாம். நடைப்பயிற்சியை விட 4 மடங்கு இது சிறந்தது. இந்த 8 நடைப்பயிற்சியை தினமும் குறைந்தது அரை மணி நேரம் முறைப்படி செய்தால் நோயில்லாமல் வாழலாம். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.